உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை பேரின் நெஞ்சங்களிலும் நேற்று மட்டுமல்ல, இன்று மட்டுமல்ல, இந்த உலகம் உள்ளவரை எந்நாளும் போற்றுதலுக்குரிய ஒரு மாபெரும் தலைவராகவும் கற்றறிந்தவர்கள் முதற்கொண்டு சான்றோர் முதற்கொண்டு தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்லாமல் உலகம் வாழுகின்ற 10 கோடிக்கு மேற்பட்ட தமிழர்களுடைய நெஞ்சங்களில் இன்றைக்கும் எல்லோருடைய நெஞ்சங்களில் நிலைத்திருக்கின்ற இதய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர்கள். கலைத்துறையிலும் சரி, அரசியலிலும் சரி, கோலோச்சி அதன் மூலம் ஒரு பெரிய அளவுக்கு உலகம் போற்றக்கூடிய ஒரு அரசியல் ஒரு மாபெரும் தலைவராகவும் ஒரு முதலமைச்சராக இருந்து தமிழ்நாட்டிற்கு ஏழை எளிய மக்களுடைய நல்வாழ்விற்காக எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து, குறிப்பாக ஒரு தலைவர் என்று சொன்னால் அடுத்தவர்களுடைய அந்த மனநிலை, அந்த மனநிலையிலிருந்து தன்னை ஒப்பிட்டு அதன் அடிப்படையில் திட்டங்களை கொண்டு வருவதுதான் ஒரு மாபெரும் தலைவருடைய அந்த கடமையாகும். எனவே அந்த வகையில் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவை பொறுத்தவரை ஒரு ஏழையினுடைய அந்த மனநிலையை, நடுத்தர மக்களுடைய மனநிலையை, தமிழ்நாட்டில் வாழுகின்ற அத்தனை தரப்பட்ட மக்களுடைய மனநிலையை அறிந்து அதன் அடிப்படையில் எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் அம்மா அவர்கள் கொண்டு வந்து ஒரு வானளாவிய ஒரு புகழ் கொண்ட ஒரு மாபெரும் முதலமைச்சராக இருந்து இன்றைக்கு 8ஆம் ஆண்டு இந்த நினைவு நாள் இந்த சூழ்நிலையிலும் கூட இன்றைக்கு தமிழகமே இன்றைக்கு அழுது கொண்டிருக்கின்ற நிலையிலும் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, 100 ஆண்டுகள் ஆனாலும் சரி, 1000 ஆண்டுகளும் சரி, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழையும் அதே போன்ற அம்மாவுடைய புகழையும் எந்த ஒரு கொம்பனாலும் மறைக்க முடியாது, அழிக்க முடியாது என்ற வகையிலே இருபெரும் தலைவருடைய அந்த வாழ்க்கையினுடைய சரித்திரம் ஒரு பொன்னெழுத்துகளால் பதிக்கக்கூடிய வகையிலே, முத்திரை பதிக்கக்கூடிய வகையிலே இருக்கின்ற ஒரு நிலையில் இந்த 8ஆம் ஆண்டு நினைவஞ்சலி பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு கழக பொதுச்செயலாளருடைய தலைமையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் ஒன்று கூடி இன்றைக்கு அம்மா அவர்களுக்கு நினைவஞ்சலி இன்றைக்கு செலுத்தியிருக்கின்றோம். சார், திருவண்ணாமலை மாவட்டத்தில் சமீபத்தில் கட்டப்பட்ட ஒரு மேம்பாலம் வந்து இடிஞ்சு விழுந்துடுச்சு. அது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை கொடுத்தாரு. அதுக்கு பதில் அறிக்கை கொடுத்திருக்காரு அமைச்சர் ஏவாவேலு. அதிமுக ஆட்சி காலத்திலும் மேம்பாலங்கள் இடிஞ்சு விழுந்தது, இது வந்து ஒரு பேரிடர்னாலதான் இந்த மேம்பாலம் இடிஞ்சு விழுந்தது, இதுல அரசியல் ஆதாயம் தேடாதீங்க. இல்ல, ஒரு எவ்வளவு ஒரு தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை ஒரு முகம் சுளிக்கின்ற ஒரு அறிக்கை, ஒரு கேவலமா நினைக்க மாட்டாங்களா? கேவலமா தான் நினைக்கிறாங்க இந்த விடியாத அரசு, ஸ்டாலின் மாடல் அரசு பொறுத்தவரை. 3 மாசத்திலேயே வந்து எங்க ஆட்சியில எல்லாம் வந்து திறந்து விழுந்தது பாலம். திறந்து 3 மாசத்திலேயே அந்த பாலம் இருந்த வடிவேலு காமெடி மாதிரி கிணத்தை காணன்ற மாதிரி பாலத்தை காணும். பாலம் இருந்த சுவடே தெரியல. அப்ப எந்த அளவுக்கு வந்து ஊழல் வந்து ஒரு கரை புரண்டு ஓடி இன்றைக்கு பார்த்தா அதனுடைய உச்சகட்டமாக இன்றைக்கு அவருடைய ஆட்சியில திறக்கப்பட்ட பாலம் இன்றைக்கு ஆத்தோடு போய் இன்னைக்கு தடயமில்லாத போனது பார்க்கும்போது பின்ன ஸ்டாலின் சொல்றாரு, எங்க ஆட்சியில கட்ட பாலம் சொல்லிட்டு ஒரு 20 பாலத்தை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துட்டாரு. ஏற்கனவே சினிமாவில் நடிச்ச பழக்கம் இருக்கு இல்லையா அவரு, அதாவது டயலாக் மனப்பாடம் பண்ணிட்டு பேசுறாரு. சென்னையில எத்தனை பாலம்? நான் கேட்கிறேன், 1996 2001 வாக்கில் கட்டின பாலத்தை சொல்றீங்க நீங்க அவங்க அப்பாவுடைய ஆட்சி காலத்துல. இதே பீட்டர் அல்போன்ஸ் அவர் பக்கத்திலேயே இருக்காரு, காங்கிரஸ் கட்சி, ஒரு பெரிய புக்கே போட்டாரு. ஒரு பெரிய புக்கே திமுக ஆட்சியில 96 2001 கட்டப்பட்ட மேம்பாலத்தில் எப்படிப்பட்ட ஊழல், விஞ்ஞானபூர்வமான ஊழல் சொல்லிட்டு அந்த புக்கே போட்டார். நானும் அதை தேடிட்டு இருக்கேன். அது கிடைச்சிடும். அந்த புக்கு கிடைச்சா உங்களுக்கு நான் தரேன். நான் அதை ஆனா பீட்டர் அல்போன்ஸ் நீங்க இந்த கேள்வி கேளுங்க, இதை பார்த்துட்டு இருப்பாரு கண்டிப்பா. நீங்க அந்த புக்கு போட்டீங்களா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. ஒரு கேள்வி எப்படின்னா, ஒரு எஸ்டிமேட், ஒரு பாலம் கட்டினா நம்முடைய இன்ஜினியரை வச்சு 100 ரூபாயில கட்ட வேண்டிய பாலத்தை பிரைவேட் கன்சல்டன்ட வச்சு 200 ரூபான்னு சொல்லி அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, 80 ரூபாயில 120 ரூபாயில வந்து நாங்க கட்டிட்டோம், 80 ரூபா மிச்சன்னு. ஆனா இந்த பாலம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் வேல்யூ 100 ரூபாய். ஆனா கட்டினா 80 ரூபாய் கட்டலாம். ஆனா 120 ரூபாய்க்கு நாங்க முடிச்சிட்டோம்னு சொன்னா 40 ரூபாய் எங்க போச்சு கமிஷனு? நான் 100 ரூபாய் கணக்குல சொல்றேன். நான் அப்படி வந்து விஞ்ஞான பூர்வமான ஊழல் பண்ணி
அந்த ஊழலில் திளைத்தெடுத்து கட்டப்பட்ட பாலங்கள் தான் இன்னைக்கும் வந்து சாட்சியா இருக்கு. இன்னைக்கு பீட்டர் அல்போன்ஸ் புக்கை வாங்கி பாருங்க நீங்க, அதான் சாட்சி அது. அதனால கேட்டதுக்கு வந்து பதில் சொல்லாம பட்டுக்கோட்டைக்கு ஒளி கேட்டா கொட்டைப்பாக்குன்ற மாதிரி அது வந்து ஒரு பதிலே வந்து வந்து ஒரு சரியான ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து குற்றம் சாட்டுறாரு. குற்றம் சாட்டினா பொறுப்பா சொல்லணும். அதை விட்டுட்டு வந்து பொறுப்பில்லாத பதில்ல ஒரு முதலமைச்சரோ அது ஸ்டாலினோ அதே போன்ற அமைச்சர்கள் சொல்லுது. ஒரு தலகணத்தினுடைய உச்சம், ஒரு ஆணவத்துடைய உச்சம், திமிரனுடைய உச்சம். அந்த திமிரு தலகணம் ஆணவம் எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற நாள் வந்து 2026ஆம் ஆண்டு. அது கண்டிப்பா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சாத்தனூர் வந்து அணையை பொறுத்தவரையில ஒரு முன்னறிவிப்பு இல்லாம ஒரு முன்னறிவிப்பு கொடுக்கணும்ல மக்களுக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 லட்சம் கியூபிக் ஃபீட் அந்த தண்ணி தந்திருக்காங்க. என்னாச்சு விளைவு? முன்னறிவிப்பு இல்லாம விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருவண்ணாமலை மாவட்டம், கடலூர் மாவட்டம் அத்தனை மாவட்டங்களும் வெள்ளக்காடாகி இன்னைக்கு இடுப்பளவு தண்ணி நின்று எல்லாமே வந்து இது ஒரு தரைதளவுல தண்ணி நின்று மொட்டை மாடியில நின்று இன்னைக்கு உயிருக்கு வந்து ஆபத்தான நிலைனா இதுக்கு யார் காரணம்? இன்னைக்கு இதே வந்து இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இன்னைக்கு வந்து முழுக்க இந்த ஒரு மாநிலத்துடைய நிர்வாக தோல்வி, முழுக்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர், அதாவது அவர் நிர்வாகத்துடைய தோல்வி காரணமாக இன்னைக்கு வந்து ஒரு முன்னறிவிப்பு இல்லாம இன்னைக்கு திறந்து விட்டு இன்னைக்கு பசியும் பட்டினியுமா இன்னைக்கு மக்கள் வந்து எந்த வித இன்னும் தண்ணி பல கிராமங்கள்ல வடியில அந்த அளவுக்கு வந்து ஒரு வேதனையான சூழ்நிலையில இன்னைக்கு தேசிய நெடுஞ்சாலையில் இன்னைக்கு மறியல், எங்க பார்த்தாலும் மறியல் என்ற ஸ்டேஜ்ல இன்னைக்கு வந்து இருக்கின்ற நிலையில இத பத்தி எதுவும் கவலைப்படாம பொன்முடி போனாரு. என்னாச்சு விளைவு? மக்கள் ஆக்ரோஷமா சேத்த வாரி தூக்கி வீசினாங்க. இந்த ஆட்சி மீது சேற்றை வாரியும் அமைச்சர்கள் மீது சேற்றை வாரி தூக்கி வீசுறாங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு மக்கள் இன்றைக்கு கடுமையான கோபம் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்து மேல இருக்கிறது என்பதற்கு இதை விட சான்று இருக்க முடியாது. அதுல 2026 சட்டமன்ற தேர்தலின் போது கண்டிப்பா சொல்றேன், இவங்க தேர்தலுக்கு ஓட்டு கேட்க போக முடியாது. ஒவ்வொரு கிராமங்கள்லயும் கண்டிப்பா இது போன்ற எதிர்ப்புகள் வந்து இப்ப இருக்க அமைச்சர்களுக்கு, இப்ப இருக்க சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, திமுக கட்சிக்காரர்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மக்கள் விரோத, ஜனநாயக விரோத, ஒரு ஆணவத்தின் உச்சம், தலகணத்தின் உச்சம், திமிருடைய உச்சகட்டமா இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதனால இது வந்து ஒரு இந்தியமீனோட ஒரு கேவலமான ஒரு சர்வாதிகார ஆட்சி தான் சொல்லணும். இல்ல அதுதான் சொல்றேன், உயர்த்தி கொடுக்கணும். இதுல ஏன் பாராபட்சம்? இதுல அவங்க பாவம், அவங்க குடிசை போச்சு, உடவை போச்சு, அவங்க வாழ்வாதாரம் போச்சு. அது 2000 ரூபாய் கொடுத்தா போதுமா? அது அதனால உயர்த்தி கொடுக்கணும். அது பொதுச்செயலாளர் சொன்னது போல வந்து நிவாரணத்தை வந்து உயர்த்தி கொடுப்பதான் வந்து எவ்வளவு கொடுத்தாலும் அதை காம்பன்சேட் பண்ண முடியாது. ஆனா இந்த நேரத்தில் அது வந்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு உதவியா இருக்கிற நிலையில அது உயர்த்தி கொடுப்பதான் அந்த ஒரு விஷயம், நல்ல விஷயம். ஆனா இந்த அரசு செய்யுமானா செய்யாது. ஆனா அவங்க அப்பாவுடைய நினைவிடம் புதுப்பிக்கிறதுக்கு, பேனா சிலை அமைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம ஊரா வந்து செலவிக்கிறதுக்கும், ஊரா வந்து பார்க்ல வந்து 10 செலவிக்கிறதுக்கும் பணம் வந்து அதுக்கு இருக்கும். ஆனா ஏழை மக்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து பணம் கொடுக்கறதுக்கு அரசாங்கத்துல பணம் இருந்து கூட என்ன குறை? அரசாங்கத்துக்கு என்ன நிதி பிரச்சனை? 32,000 கோடி இருந்து 52,000 கோடி ஆக்கிட்டீங்க. இது டாஸ்மாக் வருமானத்தை 52,000 கோடினா 20,000 கோடி ஆக்கி வச்சு சொத்து வரி ஏற்றி விட்டுட்டீங்க, மின்சார கட்டணத்தை ஏற்றி விட்டுட்டீங்க, அப்புறம் வீட்டு வரி ஏற்றி விட்டுட்டீங்க, பால் விலை ஏற்றி விட்டுட்டீங்க. இப்படி எல்லா வகையில ஏற்றி விட்டு அரசாங்க கருவூலத்தை வந்து நிரப்பி இன்னைக்கு அது யாருக்கு போகுது அந்த பணம்? இன்னைக்கு ஒரு குடும்பத்துக்கு போறதுக்கு அப்ப அவ்வளவு பணத்தை இன்னைக்கு வந்து வரி மக்கள் மேல சுமைச்சிருக்கீங்க. அதனால வந்து அவ்வளவு தூரம் வந்து மக்களை வந்து வரி வாங்கின சூழ்நிலையில வரியை வந்து கட்டாய வரி குதிரைக்கு தான் வரி பார்த்தா இப்ப போற மக்கள் மத்தியில மேலெல்லாம் வரியை போட்டுறான் பொழுது அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து வரிகளுடைய தாக்கம் இன்னைக்கு மக்கள் மேல அதிகமாகி இன்றைக்கு மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்படி வந்து இன்னைக்கு 40,000 கோடி ரூபாய் அளவுக்கு இன்னைக்கு 50,000 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் இருந்த ஸ்டேஜ்ல 2,000 ரூபாய்ன்றது என்ன காசு? அது சொல்லு, அது தாங்குமா? அது மக்களுடைய சாபத்துக்கு இந்த அரசு ஆளாயிடுச்சு. கண்டிப்பா மக்களை பொறுத்தவரை வந்து 2026 தூக்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. அது எதுங்க? இல்ல அது கட்சி டிசைட் பண்ணாத, கட்சியை பொறுத்தவரை டிசைட் பண்ணாது. அதனால வந்து பாத்தீங்கன்னா வந்து அது 3 மாசத்துல விழுந்திருக்குன்னா
அது எந்த அளவுக்கு வந்து அது தரம் தாழ்ந்து கட்டப்பட்டது என்பதெல்லாம் நிச்சயமா வந்து அது விசாரணை தெரிய வரும். அது குறித்து விசாரணை கோர்ட்டுக்கு போறதா இல்லையானது கட்சி டிசைட் பண்ணும். பேரிடர் நிவாரண நிதி வந்து தமிழக அரசுகிட்ட 1200 கோடி ரூபாய் கையிருப்பு இருந்தோம், 2000 கோடி ரூபாய் திரும்ப சிஎம் வந்து மோடி கிட்ட கேட்டிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது செலவு பண்றதுக்கு வக்கில்ல. ஒரு அரசை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா செலவு பண்ணணும். அந்த ஒரு கேட்டு வாங்குறதுக்கும் வக்கில்ல, துப்பில்ல. அதை வாங்கின பணத்தை கூட செலவு பண்றதுக்கும் வக்கில்ல. அந்த மாதிரி ஒரு வக்கத்துல ஒரு மக்கள் விரோத அரசாங்கம் இன்னைக்கு இருக்கின்ற சூழ்நிலையில மக்கள் தான் வந்து இந்த முழுக்க வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா அறிவு கெட்ட ஒரு அறிவில்லாத அரசாங்கத்திற்கு கீழே மக்கள் இருக்கிறதால அவ்வளவு சிரமங்கள் இன்னைக்கு. வேற என்னப்பா கேள்வி இருக்கு? ஓகே, மாஞ்சல் விவகாரத்தில் வந்து அந்த மக்களுக்கு கோர்ட் ஆர்டர் வரட்டமா நான் பேசுறேன். ஓகே, சீனிவாசபுரத்துல குடிசை மாட்டு வாரிய வீடு குடியில் மேல் பூச்சிலிருந்து ஒருத்தர் இறந்து போயிருக்காரு. வீட்டு வந்து வாழறது தகுதியற்ற வீடு நோட்டீஸ் ஒட்டியும் கணக்கு எடுக்கல, எங்களை மாத்தி இடத்துக்கு கணக்கு எடுக்காதனால தான் நாங்க இங்கேயே வச்சுட்டு. ரெண்டு விஷயம், இந்த வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுள்ள பழங்காலத்துல கட்டின வீடை வந்து இடிக்கிற சொல்லி இடிச்சு போட்டுட்டு அதுக்கும் வந்து 10 வீடு கட்டல. அவங்க கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷமா வந்து வெளியில வாடகை விட்டுட்டு அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு எந்த நடவடிக்கை இல்ல. பழைய வீடுகள் அதை வந்து இடிச்சிட்டு அது புது வீடு கட்டினா அதுக்கும் வந்து வழி இல்ல. இப்படி பாத்தீங்கன்னா எல்லா வகையிலும் கஷ்டப்படுற மக்கள் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க. அதோட விளைவு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீனிவாசபுரத்துல அந்த ஸ்லாப் விழுந்து இன்னைக்கு ஒரு இறந்தது என்பது ஒரு மிக வந்து ஒரு வருத்தப்படக்கூடிய வேதனைப்படக்கூடிய இந்த அரசு தான் முழு காரணம் அதுக்கு.